வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி 1 உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட பகுதி 2 கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே? ஆண்கள் அனைவரும் கடைக்கு கிளம்பிய பின் தாய் மற்றும் சித்தியோடு சமையலறையில் அமர்ந்து கதையளந்து கொண்டிருந்தாள் மங்கை. மா, இந்த கிழக்கு என்னை கண்டாலே ஆகலையே, ஏன்? மங்க, சரி சரி சொல்லு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு, உன் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. உன்னை பற்றி தெரிஞ்சுமே கேட்டேன் பாத்தியா. சித்தி, நீங்கள் சொல்லுங்க. பிடிக்காதனெல்லாம் கிடையாது. உங்கள் அப்பா நீ பிறந்ததுலேருந்தே ரொம்ப செல்லம் கொடுக்குறாருல்ல, அதே. எத்தனை தடவை சொல்லியும் கேட்கவே இல்லை. பத்தாவதுக்கு ஒரு சித்தப்பா அண்ணங்கன்னு எல்லாம் நீ என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிடுதாங்களே, அதான். எனும்போதே மங்கையின் கைபேசி அழைக்க எடுத்து பார்த்தவள் கலைச்செல்வியின் பெயரை துள்ளலாய் அழைப்பை ஏற்றாள். அத்தை, எப்படி இருக்க? நானா ஃபோன் போட்டாதான் அம்புட்டு பாசமும். கோச்சிக்காதத்தை, உன்னோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுக்கு பயந்து தான் நான் போடுறதே கிடையாது. அப்புறம் அட்வைஸ் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிடுவார்ல. கழுத, மாமாவையே கலாய்க்கிறியா? எனக்கு இருக்கிற ஒரே மாமாவை நான் கலாய்க்காம? அது சரி, சென்னைக்கெல்லாம் பேக் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. நாளன்னைக்கு பஸ் ஏற வேண்டியதுதான் பாக்கி. இந்த தடவை கார்த்தியும் இருக்கான். உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன். இத்தனை வருஷமும் படிப்பு வேலைன்னு ஊராக சுற்றினவன் இப்போதான் வீட்டில் இருக்கான். அட அட, அப்படியே பிடிச்சி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடத்த. அப்புறம் வெள்ளைக்கறி அவளையாவது கூட்டிகிட்டு வந்துட போகிறான். என்னடி என் பிள்ளைய அவன் இவங்கிற? இங்கே இருடா. இன்னைக்கு தான் அவன் டாக்டர். பிறந்ததுலேருந்து எனக்கு கார்த்தி மாமா தான். ரொம்ப பண்ணாத அத்தை. சரி சரி, அம்மா சித்தி எல்லாம் எங்கே? தோ எல்லாரும் இங்கே தான், பேசு என்றவள் அழைப்பை ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு அமர்ந்து கேரட்டை குறித்து கொண்டிருந்தாள். மதியத்துக்கு மேல் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்தவள் ஆண்கள் அனைவருக்குமாய் உணவை கொண்டு சென்றாள். நேராய் 5வது மாடியில் இருக்கும் அலுவலக அறையில் நுழைந்தவள் அண்ணனுக்கு அழைத்தாள். வந்துட்டியாடி? ரூமில் தான் இருக்கேன். எல்லாரும் வாங்க. வரேன் மங்க என்றவன் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு மாடிக்கு சென்றாள். ஏலே மங்க, நம்ம குடும்பத்திலே நீ தான் நேரம். இப்படி வேகாத வெயிலில் வந்து கருத்து போயிட போகிறல. இவன் நாள் மொத்தமாக அந்த கிரவுண்டில் தான் கிடக்கா. அப்பெல்லாம் கருக்காதவ இப்போ கருத்து வரவளாக்கும் என்று மாறன் திருமாவின் காதை கடிக்க அவனை மிரட்டி கண்ணை உருட்டினாள் மங்கை. அங்கிருந்து கிளம்பியவள் பாத்திரங்களை வீட்டில் கொடுத்துவிட்டு நேராக மைதானத்திற்கு சென்று விடுவாள். 3 இருந்து 7 மணி வரை மங்கை எங்கே என்று கேட்டால் அந்த தெருவின் குழந்தை கூட அழைத்து சென்று விடும். தான் விளையாடுவது பயிற்சி பெறுவது என்பதை கடந்து சிறியவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாள். இதுதான் இப்போதைக்கு அவளின் ஒரே நாளின் செயல்கள். மங்க, வாலே வசந்து, ப்ராக்டிஸ் முடிஞ்சதா? நாளைக்கு மும்பை கிளம்புறேன்டி. நல்லா பண்ணுடா. கண்டிப்பாக இந்த தடவை டீமில் செலக்ட் ஆகிடுவேன். எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, பார்ப்போம். ஏன்டா இப்படி பேசுகிற? கண்டிப்பாக செலக்ட் ஆவேன். முதல்ல உன் மேலே நீ நம்பிக்கை வை. எல்லா தும்பிக்கையும் வைக்கிறோம். சரி வரியா? பரோட்டா சாப்பிட போகலாம். என் வாயை அடைக்க தெரிஞ்சவன்டா நீ. வா போலாம் என்றவள் அவனோடு கிளம்பி இருந்தாள். 11ஆம் வகுப்பில் இருந்து வசந்தும் மங்கையும் நண்பர்கள். இருவருக்குமான ஒரு பொதுவான விஷயம் கிரிக்கெட். அதை தவிர பணம், வசதி, குடும்ப பின்னணி என அனைத்துமே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம்தான். வசந்தின் தாயும் தந்தையும் கூலி தொழில் செய்து குடும்பத்தை கவனிக்க வசந்திற்கு கல்லூரி படிப்பிற்கே முத்துப்பாண்டியன் தான் உதவினார். அவனும் எப்படியாவது இந்திய அணியில் சேர்ந்து விடுவதற்கான கனவில் இருக்க ரஞ்சி டிராபி இறுதிப் போட்டிக்காக தமிழ்நாடு அணியில் மும்பை செல்லவிருக்கிறான். இருவருமாய் பரோட்டா சாப்பிட்டு விட்டு வசந்த் மங்கையை அவளது வீட்டில் இறக்கிவிட்டான். நாளைக்கு தயாராயிரு, நானே ரயில்வே ஸ்டேஷனில் விடுறேன். அதெல்லாம் வேண்டாமங்க, பசங்க வருவானுங்க. ஓ, அப்போ சரி, நான் நேராக ஸ்டேஷனுக்கே வந்துடுறேன் எனும்போதே இவர்களது சத்தத்தில் குணவதி வெளியே வந்தார். வசந்து, நாளைக்கு கிளம்பணும்ல, கொஞ்சம் இரு வரேன் என்றவர் உள்ளே செல்ல பூங்கோதையை தேடி உள்ளே வந்தாள். அப்பத்தா, வால வசந்து, உட்கார்ந்து சாப்பிடு.
வேணாம் அப்பத்தா, நாங்கள் சாப்பிட்டோம். நாளைக்கு ஊருக்கு போகிறேன்ல, அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நல்லபடியாக போயிட்டு வால என்றவர் இடுப்பில் இருந்த சுருக்கு பையிலிருந்து விபூதியை அவனுக்கு பூசிவிட்டு 500 ரூபாய் நோட்டை கைகளில் திணித்தார். அப்பத்தா, இதெல்லாம் வேணாம். என்ன வேணாம்? 4 இடத்துக்கு போகிற புள்ள நல்லா சாப்பிட்டு விளையாடி வா. ஃப்ளவர், எனக்கு கொமட்டிலேயே 4 குத்து தாரேன் வா எனும்போதே குணவதி கையில் சிறு பையோடு வந்தார். இந்தா வசந்து, தொக்கு பொடி எல்லாம் வச்சுருக்கேன், நல்லா சாப்பிடணும். என்ன விளையாடல முடிவு என்னவா இருந்தாலும் கவலைப்படக்கூடாது, சரியா? மங்கக்கிட்ட உன்னை பற்றி கேட்டுக்குவோம். எதுவானாலும் அவளுக்கு ஒரு ஃபோன் போடு, மாமா உனக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்து போடுவாங்க. என்ன? சரியத்த, வரட்டுமா என்றவனின் கரகரத்த குரலை உணர்ந்தவளாய் மங்கை அவனை வாசலுக்கு தள்ளி வந்தாள். ஏல, என்ன? இவங்களுக்காகவாது வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும்டி. நன்றி கடனோர வாழ்றது ரொம்ப கொடுமையாக இருக்குமங்க. செருப்பு பிஞ்சு போகும். என்ன பேச்சு பேசுத? நீ என் ஃப்ரெண்டில், உனக்கு பண்ணாம நாளைக்கு உன் பிள்ளைக்கு அத்தைன்னு நான் முறையாக செய்யணுமா வேணாமா? பேச வந்துட்டான். நல்லா ரெஸ்ட் எடு, எதுவானாலும் ஃபோன் போடு. என்ன? சரிம்மாங்க, வரட்டுமா? சரி, டாட்டா என்றவள் அவன் தெருமுனைக்கு செல்லும் வரை நின்று கையசைத்து விட்டு வந்தாள். அப்பத்தா, நானும் ஊருக்கு போகிறேன்ல, காசு கொடு. என் மவ வீட்டுக்கு தானே போகிற, ராஜ உபச்சாரம் தான் கிடைக்க போகுது, அப்புறம் எதுக்குடி உனக்கு காசு? அதானா, எனக்கு நான் 5 பைசா நகர்த்த மாட்டியே, நான் அப்புச்சிக்கிட்ட வாங்கிப்பேனே என்றவள் பழிப்பு காட்டி சென்றாள். மறுநாள் தனக்கு வேண்டியவற்றை ஒரு முறை சரிபார்த்து வைத்து கொண்டு குணமதியும் விஜயலட்சுமியும் பெரிய பையோடு அவள் அறைக்குள் வந்தனர். அதானே பார்த்தேன், இன்னும் நாத்தனாருக்கு எதுவும் கட்டலையேன்னு நினச்சேன். அப்பத்தா சொல்கிற மாதிரி வாய் தாண்டி உனக்கு. அங்கே போயும் அத்தை மாமா கிட்ட இப்படி வாய் அடிக்கிட்டு கிடக்காத பாப்பா. அங்கே ஒழுங்காக இருப்ப சித்தி, நோ டென்ஷன். இவ சொல்கிறான்னு நீயும் நம்புறிய விஜி என்று அன்னையை பார்த்து கண்ணடித்தவளாய் அவர் மடியில் தலை சாய்த்து கொண்டாள். ஆனாலும் நீ சித்தியெல்லாம் எப்படி இவ்வளோ ஒரு நல்ல அண்ணியாக இருக்கீங்க? இந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருப்பாங்களா என்ன? ஏன் இல்லாமல் உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் எங்களை நல்லா பார்த்துக்கிடுறாங்க. உன் அத்தை செல்வியுமே எங்களை அக்கா மாதிரி தான் பார்க்குறா. அப்புறம் நாங்கள் இப்படி இல்லாமல் இருப்போமா சொல்லு? அதென்னவோ சரிதான். மாமா கூட இங்கே அப்பா சித்தப்பாவோட எல்லாம் பழகிறது அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அண்ணனை மாதிரி ஒரு மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். நம்ம அமுதினி மாப்பிள்ளையும் அந்த ரகம்தானே, நல்ல குணம். ஆமாக்கா, நம்ம மங்கைக்கும் அதே மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிட்டா போதும். அதானே, அப்படியே என்னை கோத்து விடுவீங்களே 2 பேரும். இப்போதைக்கு எல்லாம் நோ கல்யாணம், டீமில் சேரணும், நிறைய மாச்சு விளையாடணும், எவ்வளவோ இருக்குது. உன்னோட ஆசையை புரிஞ்சுட்டு வர மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் கட்டிக்கிட்டு அப்புறம் விளையாடணும் பாப்பா. அப்புறம் அப்பத்தா சொல்கிறது தான் நிஜமாகும். என்னது? என் மாமியா என் கொமட்டிலேயே குத்துவா. போங்க சித்தி, குறைஞ்சது இன்னும் 5 வருஷம், அப்புறம்தான் கல்யாணம். அதுக்குள்ளே 2 அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி அன்னிகளோட கொஞ்ச நாள் வம்பு வளர்த்துட்டு அப்புறமா நான் ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்குன்னு இருக்கிறவன் இனிமேலா பிறக்க போகிறான்? அது சாமி போட்ட கணக்கை நான் மாற்ற போகிறதில்ல. சரி, அப்பா சித்தப்பா வர நேரமாச்சு, நாங்கள் கீழே போகிறோம். நீ நேரமே படுத்துக்கோ கண்ணு என்றபடி பெண்கள் இருவருமாய் கீழே சென்றனர். மாலை வசந்தை வழி அனுப்புவதற்காக ரயில் நிலையம் வந்திருந்தாள் மங்கை. ஏனோ அவனது முகமே சரியில்லாதை போன்று தோன்றியது. ஏண்டா முகமே சரியில்லை, எதுவும் பிரச்சனையா? இல்லை மங்க, என்னவோ மனசே ஒரு மாதிரி இருக்கு. இந்த தடவை எப்படியாவது செலக்ட் ஆகிருவேன்ல. எதுக்கு இம்புட்டு பயம்? விளையாட்டா பாரு வசந்து. என் நிலைமை தெரிஞ்சு இப்படி சொல்லாதடி, இதுதான் என் வாழ்க்கையே. நீ ரொம்ப யோசிக்கிறியோன்னு தோணுது. நம்ம மீனாட்சி மேலே பாரத்தை போட்டுட்டு நிம்மதியாக போயிட்டு வா, நல்லதாகவே நினைப்போண்டா. அவனோடு செல்லும் மற்றவர்களிடம் அவனை பார்த்து கொள்ளுமாறு கூறி அனுப்பினாலும் ஏதோ உறுத்தலாகவே இருந்தது மங்கைக்கு. அன்றைய பொழுது அப்படியாய் கழிய மறுநாள் சென்னைக்கு கிளம்பியிருந்தாள். காலையில் ரயில் நிலையத்தில் இறங்கிய நேரம் அவளுக்காக காத்திருந்தான் கார்த்திகேயன். ஹே கார்த்தி மாமா, நீ வரதா அத்தை சொல்லவே இல்லை. வா வாயாடி, எப்படி இருக்க? எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்து, அதான் சர்ப்ரைஸ். பாருடா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? எங்கள் கூடவே தானே சுற்றுன.
எப்படி இப்படி ஒரு அறிவாளியாக மாறின நீயே? கொழுப்பு குறையவே இல்லை உனக்கு. ஹஹா, உங்கள் வீட்டு பெரிய டாக்டர்கிட்ட போட்டு கொடுத்துறாத, அப்புறம் இன்னைக்கு பூரா அட்வைஸ் பண்ணியே தாளிச்சிடுவார். எங்கள் அப்பாவையே டென்ஷன் ஆக்குற ஒரே ஆள் நீயே தான் இருப்ப. இதெல்லாம் ஒரு ஜாலி மாமா. சரி, ரொம்ப பசிக்குது, இங்கேருந்து போகிறோமா இல்லையா? சரி சரி வா போகலாம் என்றவன் பையை வாங்கி கொள்ள அவனோடு கதையளந்தபடி நடக்க ஆரம்பித்திருந்தாள். நண்பர்களே, இதோடு இந்த பகுதி நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.